கேரள மாநிலம் காசர்கோடு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடிசை வீடு. அதுலயும் மழை தண்ணி உள்ள வராம இருக்க அது மேல ஒரு தார்பாய். அந்த வீட்டுல பிறந்த ஒருத்தர் ஐஏஎம்ல ப்ரொஃபசர் ஆன கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு டெய்லர் அப்பாவுக்கும் கூலி வேலை செய்யற அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் ரஞ்சித் ராமச்சந்திரன். பிறந்ததுல இருந்தே வறுமை, எந்த வசதியும் இல்லாத ஒரு கிராமத்துல கரண்ட் கூட இல்லாத குடிசை வீடு. எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் வரைக்கும் வந்த ரஞ்சித் தினசரி செலவுகளை சமாளிக்கவும் அப்பா அம்மாவுக்கு உதவவும் பக்கத்து ஊர்ல இருந்த BSNL டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போறாரு. டெய்லி நைட்டு வாட்ச்மேன் யூனிஃபார்ம் போடுற ரஞ்சித் காலையில ஆனதும் ஒரு ஸ்டூடெண்டா காலேஜுக்கு போயிடுவாரு. தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சு எல்லா எக்ஸாம்ஸையும் கிளியரும் பண்றாரு. நல்ல மார்க்ஸ் வாங்கினதால IIT மெட்ராஸ்ல சீட் கிடைக்குது. ஆனா மலையாளம் மட்டுமே தெரிஞ்சதால படிக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்பட்டதா ரஞ்சித் சொல்றாரு. ஒரு கட்டத்துல மனசோர்வு அதிகமாகி படிப்பை பாதியிலே விட்டுட்டு கூட போயிடலான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவரோட ப்ரொஃபசர் திரு சுபாஷ் அவருக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்து படிப்பை தொடர உதவி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடினமா படிச்சு டாக்டரேட்டும் வாங்கிடுறாரு. ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்ல ஒரு IIM ப்ரொஃபசர் இங்கேதான் பிறந்தார் அப்படின்னு தன்னோட குடிசை வீட்டோட போட்டோவை பகிர்றாரு ரஞ்சித். நமக்கெல்லாம் இறைவன் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்தும் சில அற்பமான விஷயங்களை காரணமா சொல்லி நம்ம முன்னேற்றத்தை நாமளே தடுத்துக்கிறோம். அப்ப ரஞ்சித் மாதிரியான மனிதர்கள்லாம் என்ன சொல்றது? என்கிட்ட அது இல்ல இது இல்லைன்னு புலம்பாம உங்ககிட்ட இப்ப என்ன இருக்கோ அதை முழுசா யூட்டிலைஸ் பண்ணாலே மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களால போக முடியும். ஒன்னு சாக்கு சொல்லலாம், இல்ல ஜெயிக்கலாம். ரெண்டையும் ஒன்னா பண்ண முடியாது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.